உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து பண்ணாரு என்னமா தப்பு பண்ணா சொன்னாதானே தெரியும். அப்படி மன்னிக்க முடியாது, தப்பு பண்ணிருப்பா. இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துட்டீங்களே, காலம் முழுக்க அனுபவின்னு. அப்பாக்கு பத்தி ஏமா இப்படி போச்சு? அப்படி மன்னிக்க முடியாத தப்பா இருந்தா கூட என்று சொல்லிருக்கலாமே. நான் சுஜினை கூப்பிட்டு கண்டிச்சிருப்பேன். என்னை இப்படி ஒரு பாலங்கணத்துல தள்ளிட்டீங்களே. அழாத பிரியா, என்னதான் நடந்து எனக்கே தெரியலடி. உன் அப்பா கேட்டாலும் சொல்ல மாட்டேக்காரு. அப்படி என்ன பிரச்சனை ரெண்டு இருக்கும் எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. உன் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். பிளேஸ்ல யாரையும் நம்ப மாட்டாரு. இந்த மாதிரி சடார்னு ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கவும் மாட்டாரு. அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. நேற்று இந்த நேரம் துள்ளி குதிச்சுட்டு மான் மாதிரி சந்தோஷமா இருந்தேன் வீட்டுல. அம்மா நீ சாயந்தரம் மாடர்ன் ட்ரெஸ் போடணும், அப்படி ஹர்ஸ்டைல் பண்ணணும், இப்படி பண்ணணும், என்ன காலையில புடவை கட்டணுமா, தலை நிறைய பூ வைக்கணும், என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பாரு அழுதுட்டு இருக்க. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா. எல்லாத்துக்கும் அப்பாதான் காரணம். எனக்கு சுஜினை பார்க்கணுமா, ப்ளீஸ்மா சுஜினை பார்க்க கூட்டிட்டு போ. நான் சுஜின்ட்ட கேக்குறேன், என்னடா உனக்கு அவருக்கு பிரச்சனைன்னு கேக்குறேம்மா, ப்ளீஸ். எனக்கு ஒரே ஒரு சுஜினை பார்த்தா போதுமா. எனக்கு வாழ்க்கை சுஜின் கூட தான், இந்த நரகத்துல இல்ல. அம்மா நீயாவது என்ன புரிஞ்சுக்கோமா, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். ஏன் வீடு இல்ல இது? பிரியா, உங்க அப்பா ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும்னு உனக்கே தெரியும். என்னை விட உங்க அப்பா அதிகம் புரிஞ்சுக்கிட்டவன் நீதான். அப்படி இருக்கும்போது உனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்னா உங்க அப்பா நினைச்சது மட்டும் இருக்காது. கடவுளோட முடிவு இதாக தான் இருந்திருக்கும். உனக்கு சுஜின் இல்ல விக்ரம் கூட தான் கல்யாணம் நடக்கும், கடவுள் முடிச்சு போட்டுட்டாரு போலமா. அதுதான் இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. இல்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி ஒரு கல்யாணம் நடக்குமா? கண்ணத்தோட பிரியா அழாத. எப்படியோ உனக்கு கல்யாணம் நடந்துட்டுமா. வாழ வந்த வீட்டுல இருந்து அழக்கூடாது. இங்க பாரு பிரியா, சுஜின் என்ன பண்ணா ஏது பண்ணாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என் வீட்டுக்காரர் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். இங்க பாரு, உனக்கு விக்ரம் தான் புருஷன். நீ இன்னும் சுஜினா பாக்குறது தப்புமா. நல்லதோ கெட்டதோ நீனும் இங்க இருந்துதான் இருந்து ஆகணும். அம்மா அடிக்கடி பார்க்க வருவேன் உன்னை. தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா நீ? நீ உன் வீட்டுக்காரர் சொல்லதான் சரின்னு சொல்ற. இங்க வாழ்க்கையே போய் இருக்கே. இன்னும் இதான் உன் வீடுன்னு இந்த நரகத்தை கொண்டு தள்ள பாக்குறிய. இதுக்கு என்ன ஏதாவது விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டுட்டு போமா. நான் இங்க எல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு கடவுள் போட்டு முடிச்சு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது அப்பா எடுத்த முடிவு. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்காது. இந்த விக்ரம் லேசப்பட்டவன் நினைச்சிருக்கீங்களா? அன்னைக்கு சுஜினை பத்தி என்னலாமா என்ற சொன்னா நான் அதெல்லாம் நம்பலையே. அப்பா ஏன் நம்பினாருன்னு எனக்கு தெரியல. இவன் என்னதான் சொல்லி தொலைச்சான்னு தெரியல. இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாதுமா. உன் வீட்டுக்காரர் பண்ண கல்யாணம் சரி நீ நினைக்கிறேன்னா நீ இந்த வீட்டுல இருந்துக்கோ. என்னால இங்க இருக்க முடியாது. ஏமா உனக்கு நான் பொண்ணு தானே, ஒரே பொண்ணு. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு நீ கொண்டு விட்டது கிடையாது. ஒரு நாள் கூட பேரண்ட்ஸ் மீட்டிங்னு வந்தது இல்ல. எந்த என்ஜாய்மெண்ட் ஒரு அம்மான்னு எனக்கு தந்ததே இல்லை. நீ எப்ப பாரு லைன்ஸ் கிளப், அந்த கிளப், இந்த கிளப் கிளம்பி போயிட்டே இருப்ப. எனக்கு இம்பார்ட்டன்ட் நீ கொடுத்ததே இல்ல. அப்பவும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். இப்பவும் புருஷன் சொல்ற சரி நேரமா இருக்க. மண்டபத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் துடிச்சிருப்பேன். சுஜின் கட்டினானா இந்த விக்ரம் பரதேசி என் கழுத்துல தாலி கட்டினான்னு கூட தெரியாம சிரிச்சுட்டு இருந்திருக்கேன். இந்த நேரம் கூட நீ எனக்கு சப்போர்ட்டிவ் இல்ல. நீ எல்லாம் ஒரு அம்மாவாமா? தயவு செஞ்சு இங்க வந்து போ. இந்த நரகத்திலே இருந்து சாவணும்னு விதினா இருந்து செத்துருக்கேன். இன்னும் ஓ மோதல அப்பா மோதல நான் முடிக்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கலமா, எந்திரிச்சு போ. பிரியா, இப்படி அழுதுட்டு கோவப்பட்டுட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. என்னதான் நீ வாழ வந்து வீடு விளை கட்டி சாமி கும்பிடணும். சுஜா, பூவு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸ்வீட்ஸ் எல்லாம். அங்க போய் எல்லாம் ரெடி பண்ணு போ. நான் அவள்கிட்ட பேசுறேன். நீ என்ன நடக்குது ஒண்ணும் புரியல. அப்பாவுக்கு பேசுவனா மகளுக்கு பேசுவனா நடுவுல நான் தான் பலிகடா நிக்கிறேன். எப்படியோ என் பொண்ணு நல்லா இருந்தா சரிதான். பிரியா, இன்னைக்கு நடந்த கல்யாணத்தை உன்னால சடனா ஏத்துக்க முடியாதுதான். எனக்கு புரியுது உன்னோட சூழ்நிலை. ஆனா ஒண்ணு நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னும் இதான் உன் குடும்பம், இதான் உன் வாழ்க்கை, இதான் உன் புருஷமா. இங்க பாரு பிரியா, இப்ப நான் எது சொன்னாலும் உன் மைண்ட்ல ஏற போறது இல்ல. இப்போ ஒரு வில்லனா, ஒரு அரக்கனா, ஒரு கொடூரனா தான் இந்த அப்பா உன் மனசுல ஓடிட்டு இருப்பாங்கிறது எனக்கு தெரியுது. இங்க பாரு பிரியா, உனக்கு இன்னைக்கு நான் பண்ணது தப்பா தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அப்பா நமக்கு நல்லது பண்ணி வச்சாருன்னு நினைக்கதான் போற. நீ வேணா பாரு, அப்பா உயிரோடு இருக்கணும் இல்லையோ. இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி கவுக்குற வேலையில தயவு செஞ்சு வச்சுக்கிடாதீங்கப்பா. உங்க சென்டிமெண்ட்லாம் நம்பி தோத்து போயிட்டேன். என் வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன்.
என்ன சுஜினை பார்க்கணும். ஒருக்க கூட்டிட்டு போங்க. எனக்கு சுஜினை பார்த்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என் சுஜின் பாவம். இன்னைக்கு கூட மண்டபத்துல வச்சு கூட என்ன சொன்னான்னு தெரியுமா? எனக்கு நாளைக்கு ஒரு வேலை இருக்கு, ஈவினிங் ஃபிளைட், நான் கிளம்பி போயிட்டு 1 வீக்ல வந்துடுவேன். அது கூட என்ன பர்மிஷன் கேட்டவன்ப்பா. ஏன் தாலியை கட்டி ராத்திரி கிளம்பி போக தெரியாமையா? அவன் நல்லவன்ப்பா. இந்த விக்ரம் உங்களை எதையோ சொல்லி குழப்பியிருக்கா. நம்பாதீங்க. சரி பிரியா, நீ சொல்ற மாதிரி அவன் ரொம்ப நல்லவன் தான். நான் கேட்டவனாமே இருந்துட்டு போறேம்மா உன் பார்வைக்கு. இங்க பாரு, இப்ப என்ன உனக்கு? விக்ரம் நம்மள்ட்ட வேலை பாக்குறவன், டிரைவர், சம்பளம் நம்ம கையில வாங்குறவன், வீடு இல்லாதவன், அப்படிதான் நீ நினைக்கிற? கவலையே விட்டுரு. இன்னையில இருந்து விக்ரமும் பணக்காரன் தான். இன்னைக்கு 2 நாள் இங்க இருந்து சமாளிச்சுக்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு பெரிய பங்களாவா பாக்குறேன். காரு, என்னென்ன வசதி உண்டோ எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வந்து இருக்கட்டும். நம்ம கம்பெனியை நம்ம மாப்பிள்ளை விக்ரம் ரன் பண்ணிட்டு போட்டோம். அப்போ அவரும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் தானமா? இப்போ உன்னோட பிரச்சனை தீந்தா? எப்படிப்பா உங்களால முடியும்? பணத்தை வச்சு எதையும் விலைக்கு வாங்கிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? முடியும் உங்களால. பணக்காரனை பிச்சைக்காரன ஆக்கவும், பிச்சைக்காரனை பணக்காரன ஆக்கவும் உங்களால முடியும்பா. ஆனா என்னால முடியாது. என் மனசை மாற்ற முடியாது. என் வாழ்க்கை சுஜின் கூட எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன், எல்லாம் செதைச்சிட்டீங்க. செதைச்சிட்டு இப்படி வாய் கூசாம விக்ரம பணக்காரன் ஆக்கிறீங்க. அப்புறம் எல்லாம் டெய்லி நினைக்கிறீங்களே, என்னை பத்தி என்ன பண்ணீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சுஜின் பணக்காரன், அதனால அவனை கல்யாணம் பண்ண போறேன் அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? மனசுப்பா மனசு. இங்க பாரு பிரியா, இன்னும் உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்க போறேன் எனக்கு தெரியல. எல்லாம் காலமும் நேரமும் மாறும்போது உன் மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தங்கம், அவ்வளவு தங்கமான மனசு. உன்னை நல்லா பாத்துப்பாங்க நம்பிக்கையில நானும் அம்மாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். ஆனா அவங்களுக்கு உன்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாது. மகேஷ்குமார் பொண்ணை இப்படி வளர்த்துருக்கானா சே அப்படின்னு 4 பேர் பேசுற மாதிரி நடந்துக்க கூடாது. அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். என்ன பிரியா? ஆமா ஆமா, உங்களுக்கு நல்ல பேர் நான் வாங்கி கொடுக்க வேண்டியதா? என்னை வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நல்ல பேர் வேற உங்களுக்கு கேக்குது என்னப்பா? நீங்க தயவு செஞ்சு இப்பவுமே கிளம்பிருங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என் வாழ்க்கையை கெடுத்தோன்னு ஆனா சும்மா மட்டும் விடுவேன்னு நினைக்காதீங்க. பிரியாமா, அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. இது பெரிய குடும்பமா. உனக்கு 2 அண்ணிங்க இருக்காங்க, 2 மாமனார் மாமியார் இருக்காங்க. அவங்கள மாமனார் மாமியார் நினைக்காத, அம்மா அப்பாவா நினைச்சுக்க. நல்லா பாத்துப்பாங்க. நீ தனியா பிறந்து வளர்ந்த பொண்ணு. ஆனா பாரு, உனக்கு ஒரு பெரிய குடும்பமே கிடைச்சிருக்கு. என் பொண்ணு மாதிரி அவளை பாத்துக்கேன்னு உன் மாமியார் சொன்னாங்க. இப்படி எத்தனை மாமியார் இந்த காலத்துல சொல்லுவாங்க சொல்லு? அவங்க உன்னை நல்லா பாத்துக்குவாங்கம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் பிரியா, அப்பா சொல்றது கேளு. அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு பண்ணுவேன், அதை மட்டும் புரிஞ்சுக்க. அப்பா ப்ளீஸ், நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேன். எனக்காக ப்ளீஸ் சுஜினை பார்க்க கூட்டிட்டு போங்கப்பா. சுஜின் நான் பேச கூட மாட்டேன், தூரத்துல இருந்து பார்த்துட்டு வர்றேன். அது போதும் எனக்கு. இப்போதைக்கு ஒரு ஆறுதல் அதுதான். ப்ளீஸ்ப்பா, என்ன சுஜினை பார்க்க கூட்டிட்டு போங்க. இந்த ஒண்ணு பண்ணா போதும். அப்ப நீங்க என்ன சொன்னா நான் கேக்குறேன். பிரியா, சுஜின் 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 இந்த பேரையும் சொல்லக்கூடாது. இன்னும் உன் வாயில வர ஒரே பேர் விக்ரம் மட்டும்தான் இருக்கணும். இங்க பாரு, சுஜின் இன்னும் நீ நினைச்சா கூட பார்க்க முடியாது. அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். சுஜினை பார்க்க கூட்டிட்டு போக மாட்டீங்களா? கூட்டிட்டு போக மாட்டீங்களா? போங்க போங்கப்பா, எனக்கு தலை வலிக்குது. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீங்க இன்னும் இந்த வீட்டுக்கு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. இவ்வளவு நேரம் நீ அங்க ஆடின ஆட்டத்தை நான் பார்த்துட்டேன்ல, இன்னும் நான் ஆடுற ஆட்டத்தை இந்த வீட்டுல உள்ளவங்க சகிச்சுதான் ஆகணும். போங்க. பிரியாமா, கோவப்படாத. கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் இருக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இந்த அப்பா இவ்வளவு நாள் உனக்கு பார்த்து எல்லாம் நல்லா தானே பண்ணிருக்கேன். இந்த கல்யாண விஷயம் நல்லா தான் பண்ணிருப்பேன். யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். இன்னும் உன்ட்ட பேசி எந்த பலனும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். ஏய் விக்ரம், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இவ்வளவுக்கு காரணம் நீ தானே. நீங்க பாரு, உன்னை ஆணவனுவா கொல்றனா இல்லையானே. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. சத்தியமா எனக்கு அந்த சூழ்நிலை என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. அவ்வளவு பெரிய மனுஷன் என் காலில் விழுந்தாலும் போது எனக்கு என்ன பண்ணனே தெரியலமா. ஆனா அவர் இப்படி ஒரு புதை சொல்லுவார் நான் நினைச்சே பார்க்கல. போலீஸுக்கு போகலாம் அப்படிலாம் பேசுவார்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பண்ணி காலில் விழுந்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேம்மா சொல்லு? நம்ம அக்கா கல்யாணத்துக்கு நடக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. உதவி பண்ணாரு. வேலைக்கு சேர்ந்த 10 நாள்ல கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷன் என் காலில் விழும்போது என்னால மறுக்க முடியலம்மா. அதாம்மா, தப்பா எடுத்துக்கலாமா என்ன? சரி விக்ரம், விடுப்பா. என்ன பண்ண, உன் சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. எந்த ஒரு அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைங்க கல்யாணம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஏன் ஒரே பையன் நீ, உனக்கு அப்படி கல்யாணம் பண்ணணும் இப்படி கல்யாணம் பண்ணலாம் ஆசைப்பட்டேன். கடைசியில் பாரு, அப்பாவுக்கும் எனக்கும் உன் கல்யாணத்தை பார்க்க கூட கொடுப்பன இல்லாமல் போச்சு. சரி, உனக்கு இப்படி தான் கல்யாணம் நடக்கணுங்கிறது விதி போல. அந்த கடவுள் இப்படி தான் உனக்கு விரிச்சு வச்சிருக்காருன்னா அதை என்ன மாற்றவா முடியும்? உன்னை பற்றி எனக்கு தெரியும், கவலைப்படாத. ஆமா, தேங்க்ஸ்மா. நான் பயந்துகிட்டே இருந்தேன்.
என்ன பண்ண? அந்த சுச்சுவேஷன்ல தாலியை கட்டியாச்சு. நீ என்ன பண்ணுவ? காயத்ரி என்ன பேசுவாங்கன்னு நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரே போராட்டமா இருந்து நல்ல வேலை என்ன புரிஞ்சுக்கிட்டேமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அம்மா கிடைக்க சத்தியமா நான் கொடுத்து வச்சுக்கணுமா? என்னடா பிள்ளைங்க மனசு பெத்தவங்களுக்கு தெரியாதா என்ன? இதுல நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? என் பிள்ளைய ஒரு நேரம் நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. இப்படி ஒருத்தவங்க ஒரு உதவின்னு கேட்கும்போது நான் வாழ்க்கையை கூட விட்டு கல்யாணம் பண்ண துணிஞ்சிட்டானே அப்படின்னு நினைக்கும் போது பெருமையா தான்டா இருக்கு. காயத்ரின்னு நினைக்க போறா காயத்ரி. நீ என்ன பிளான் பண்ணி அவர் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க? நீ என்ன பண்ண? நேரம் காலம் இப்படி ஆகி போச்சு. விக்ரம், நடந்தது நடந்துட்டு எனக்கு ஒன்று நினச்சி கவலை இல்லைடா, அந்த பொண்ணை நினச்சாதான் கவலையாக இருக்குது. நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்ந்த பிள்ளை, ஒரே பொம்பளை பிள்ளை வேற, செல்லமாக வளர்ந்துருப்பா. நம்ம வீட்டில் அவங்க வீடு மாதிரி வசதி வாய்ப்பு இல்லையாடா. அந்த பொண்ணு எப்படி இங்கே இருக்கும்? அதை நினச்சாதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏதாவது ஏசி இருந்தால் அவர் கடனுக்கு வாங்கி வைக்கலாம்ல. அந்த பொண்ணு ஏசி ரூம்லேயே வளர்ந்தவா. அத்தை அத்தை மாமாக்கு எப்படி இருக்கு? நெஞ்சொலி பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் இருக்காரா இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு உங்க நம்பர் எதுவுமே இல்லையா? போனை வேற வச்சுட்டு வந்துட்டீங்க. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போவா வீட்டுக்கு போவா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். இந்தாங்க அவசரத்துல பேக் பர்ஸ் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டீங்களே. ஆமா மாமா எங்க? இல்லத்த அங்க ஐஸ் போன் மேல போனு. அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. அதான் பைக் வர ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்துட்டேன். மாமா எங்கத்த? மாப்பிள்ள அதை விடுங்க, அவர் நல்லா தான் இருக்காரு. ஆனா ஆனா உங்களுக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணணும்னு மாப்பிள்ள இருந்தேன். இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, மூத்த மக மாதிரி. மாப்பிள்ள விக்ரமுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டு மாப்பிள்ள. என்னத்த சொல்றீங்க? விக்ரமுக்கு கல்யாணம் ஆயிட்டா? என்ன கனவு தான் கண்டீங்களா என்ன? என்ன விக்ரம் என்னாச்சு? என்னத்த சொல்றீங்க? என்ன விக்ரம் அம்மா எதுவும் பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா டைம் பாஸ் ஆகாம? வாங்கத்தான். இல்லத்தான் அம்மா சொல்றது உண்மைதான். மாப்பிள்ள எது இதில் விளையாடணும்னு இல்லையா மாப்பிள்ள, இதுலையா விளையாட போகிறேன். வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கம்பெனியோட ஓனரோட பொண்ணுக்குன்னே கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ இதில் அந்த பொண்ணு கல்யாணம் நின்றுட்டு போல. அவங்க ஓனர் என் பொண்ணு கழுத்தில் எப்படியாவது தாலி கட்டி வாழ்க்கையை கூடப்பான்னு காலில் விழுந்து அழுதுருக்காரு. இவனும் சரின்னு தாலியை கட்டிட்டான். இப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளையே வந்திருந்தா இப்போ தான் நிற்காங்க. அந்த பொண்ணு ரூமில் இருக்குப்பா. நான் அதான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், ஐசிட்ட சொல்லணும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. என்னத்த சொல்றீங்க? உண்மையா? விக்ரம் அத்தை சொல்றது உண்மையா? உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஆமாம் மாப்பிள்ள, என்ன செய்ய என்ன சொல்லணும் ஒன்றும் எனக்கு புரியலை. ஒரே ஒரு பையன், கல்யாணத்தை பார்க்க முடியாத பாவியாகி போய் நிற்கிறோம் நாங்கள். மாப்பிள்ள ஐஸுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க மாப்பிள்ள, இல்லை போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க மாப்பிள்ள. அவள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். காயத்ரி வர ராத்திரி தான் வருவா, ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டுக்கா. சரிங்க அத்தை கவலைப்படாதீங்க. என்ன பண்ண விக்ரமுக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு விதியோ என்னமோ. ஆனா உங்க பொண்ணுட்டு நான் சொன்னா நம்ப மாட்டாள. என் சண்டைக்குள்ள தான் வருவா. என் தம்பி அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு. சரி அவட்ட எதையுமே சொல்லாம கூட்டிட்டு வரேன். நீங்களே சொல்லிக்கோங்க. கண்டிப்பா நான் சொன்னா நம்ப மாட்டா. சரிங்க மாப்பிள்ள, ஐஸை கூட்டிகிட்டு வந்துடுங்க மாப்பிள்ள. நான் அம்மாட்ட ஃபோனில் சொன்னால் முறையே இருக்காது, நேரில் வந்து சொல்கிறேன் மாப்பிள்ள. தம்பி உங்களை பார்க்கணும் நிறைய மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கி மிஸ் ஆகிட்டு பார்க்க முடியல. இன்னைக்கு எப்படியும் உங்களை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி நீங்கள் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்கள்கிட்ட இப்போ இன்னொரு பிஸ்னஸை பற்றி பேசலாம் அப்படின்னு. பிசினஸா? எனக்கு ஆல்ரெடி இருக்கிற பிசினஸே பாக்குறது கூட டைம் இல்ல. இதுல இன்னொரு பிசினஸ் எனக்கு பண்ற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லையே. தம்பி நீங்க பயப்பட வேண்டாம், நான் பேசுறது கோல்டை பத்தி தான். கோல்டு பிசினஸ், கோல்டை தொட்டவன் நல்லா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. நானும் ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டவன் தான். என்னைக்கு இந்த கோல்டு பிசினஸ் கையில இருக்கணும் இன்ன வரைக்கும் நான் கோல்டு மாதிரி தான் இருக்கேன். 1 கிராம் கோல்டு 13,000 ரூபாய்க்கு விற்கின்னு வைங்களேன். இன்னைக்கு வாங்கினேன்னு வைங்க, 2 நாள் அதோட வேல்யூ 15. அதே 1 மாசம் போச்சுன்னு வைங்களேன் 25,000 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. 1 கிராமுக்கே அப்படின்னா லட்சக்கணக்கில் வாங்கினா எவ்வளவு சம்பாதிக்கலாம் சொல்லுங்க. இது நீங்க வீட்டுல இருந்தே பண்ணலாம் தம்பி. அதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் இந்த பிசினஸை பத்தி டீலிங் பேசலாம் அப்படின்னு. என்ன காயத்ரி அங்க இருந்து ஏதோ டென்ஷன்ல என்ன மாதிரி இருக்கு? பக்கத்துல யாரும் இல்ல, பிரச்சனை மாதிரி இல்ல. பட் ஏதோ ப்ராப்ளம் மாதிரி தெரியுது பேச பார்த்தா. என்னவா இருக்கும்? அப்படி ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா நமக்கு ஃபோன் பண்ணிருப்பாளே. தம்பி கோல்டை பத்தி உங்களுக்கே தெரியும், சொல்லணும்னு இல்லை. டிவியை திறந்தா பேப்பர்ல பார்த்தாலே தெரியுது எப்படி யார் முகமா இருக்குன்னு. நீங்க கோல்டு மட்டும் பிசினஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஓஹோன்னு எங்கேயோ போயிருவீங்க. யாருக்குமே பிசினஸ்ல நீங்க தான் நம்பர் 1. இதுல கோல்டையும் தொட்டேன்னு வைங்களேன், கோல்டுலேயே நீங்க தான் 1ஆம் நம்பர் வருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. நீங்க இன்வெஸ்ட் மட்டும் பண்ணா போதும், மீதி எல்லாம் நான் பாத்துக்கலாம். சார் ஜூஸ். பேலர் அந்த ஒரு பிங்க் கலர் சுடிதார் போட்டிருக்கே அந்த பொண்ணை கொஞ்சம் இங்க வர சொல்லுங்களேன். அதோ அந்த பிங்க் கலர் சுடிதாரா சார்? அந்த சொல்றேன். என்ன தம்பி நான் தான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசுன மாதிரியே இல்லை. கோல்டை பத்தி உங்களுக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லையா? இன்னும் பயப்படாதீங்க, இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்களா நாளைக்கு நீங்க கோடீஸ்வரன் தான். யாருக்குமே நீங்க கோடீஸ்வரன் தான், இந்த பிசினஸ்ல சொல்றேன். சார் ஆல்ரெடி இருக்கிற பிசினஸே என்னால பார்க்க முடியல. இதுல நீங்க இன்னொரு பிசினஸ் வர பாருன்னு சொன்னா என்னால எப்படி முடியும்? இப்போதைக்கு வேற எதுவும் பிசினஸ் பண்ற மாதிரி ஐடியா இல்ல. அப்படி எதுவும் ஐடியா வந்தா கண்டிப்பா சொல்றேன். உங்க விசிட்டிங் கார்டு தான் கொடுத்துட்டு போங்க. என்ன காயு எனி ப்ராப்ளம்? ஏதோ ஃபேஸ்ல டென்ஷனா இருந்த மாதிரி தெரியுது, என்ன ப்ராப்ளம்?
இல்ல சார், எனக்கு இந்த பிரச்சனையும் இல்ல. வீட்ல இருந்து ஃபோன் மேல ஃபோனா வந்துட்டே இருக்கு சார். என்ன ப்ராப்ளமான்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்காங்க. சீக்கிரம் கிளம்பி வான்னு மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த ஹாஃப் அன் ஹவர்ல கிட்டத்தட்ட 20 கால்ஸ் வந்துட்டு சார். அதான். என்ன 20 டைம்ஸ் கால் வந்துட்டா? என்ன காயு, வீட்ல ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும், அதான் உன்னை வர சொல்லிருப்பாங்க. போ நீ கிளம்பு, அதான் ஒர்க் முடிஞ்ச மணி 7 o'clock ஆயாச்சு, கிளம்பு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார், இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சு ஒரு 10 செக் லீஃப் இருக்கு. அதில் மட்டும் நீங்கள் சைன் பண்ணா முடிஞ்சு சார். இட்ஸ் ஓகே காயு, சைன் தானே, நான் நைட் போட்டுக்கிறேன், நீ கிளம்பு. நான் வீட்டுக்கு போய் கால் பண்ணு, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சார்.